எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி ஐயா. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. சரி. வணக்கங்க ஐயா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? இந்த நேரத்தில் தொந்தரவு பண்றதுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அம்மன் கோவில்ல நகையை திருடினது இந்த ஊமதாயா. இன்னைக்கு காலையில தான் நகையும் கையுமா இவன் சிக்கனாயா. நகலாம் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. இந்த முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. அப்போ நாங்க வரையா. ஏய் வண்டியில ஏத்துக்க ஏத்து. ஐயோ, அப்ப நகையெல்லாம் திருடுனது சின்னசாமி இல்ல, அப்ப இந்த ஊமை தான் திருடி இருக்கானா? என்னையா அது? தப்பு பண்ணவும் ஒருத்தன், தண்டனை அனுபவிச்சது இன்னொருத்தனா? என்னையா இப்படி ஆயிடுச்சு? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம அந்த சின்னசாமியை சந்தேகப்பட்டு நியாயமா கொண்டுட்டோம் ஐயா. அம்மா போய் கல்யாண பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. தாலி எடுத்துக்கோங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. மாங்கல்யம் தந்துனானே நாம என் புள்ளைக்கு காரியத்தை பண்ணிட்டு இங்க உங்க புள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்களே, இது நியாயமா? நீங்க தப்பான தீர்ப்பை கொடுத்ததுனாலதான் என் பையன் அநியாயமா சுடுகாட்டுக்கு போயிட்டான். அவனோட சமாதிய பார்த்துட்டு உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். எனக்கு இவங்க சம்பந்தியாக போறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க புள்ள மேல அநியாயமா பழிய சுமத்தி பலி கொடுத்துட்டேயா. இங்க பாருங்க, கல்யாணத்துக்காக சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. முகூர்த்த நேரத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும், இல்லனா என் பொண்ணோட நிலைமையை நினைச்சு பாருங்க ஐயா. ஏய், உனக்கு உன் பொண்ணு முக்கியம்னா எனக்கு என் பொண்ணு முக்கியம் இல்லையா? உனக்காவது கல்யாண மாப்பிள்ள கல்லு மாறி இருக்கான், ஆனா நான் என் வருங்கால மாப்பிளுடைய ஆஸ்தியை தண்ணியில கரைச்சிட்டு அழுத்துக்கிட்டு இருக்கேன். ஊர்ல எவன் தப்பு பண்ணாலும் மல்லிகார்ஜுன ஐயா கேட்பாரு. மல்லிகார்ஜுன ஐயாவை தப்பு பண்ணா கேட்க யாருமே இல்லைங்கிற தைரியம் தானே இப்படி பண்ண. யோ, எங்க ஐயா என்ன தப்பு செஞ்சுட்டாரு? அவர் மேல அநியாயமா பழிய போடுற? அநியாயமா ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி கொன்னுட்டாரியா உன் எஜமா. அது உனக்கு தப்பா தெரியலையா? தான் குடும்பமே நாசமா போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்காங்களையா இந்த அம்மா. இவங்க கண்ணீருக்கும் இவங்க துக்கத்துக்கும் பதில் சொல்லியா உன் எஜமான? ஏ சுவாமி, பதில எப்பவோ சொல்லிட்டாரு. அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே அவர் கொடுத்திருக்காரு. ஓஹோ, அப்படியா? உன் பையனை நான் வெட்டி கொன்னுட்டு அதுக்கு வேணா பணம் கொடுக்கற, அதை வாங்கிட்டு சும்மா போயிடுவியா? என் பையன் நீலகண்ட துணி துவைக்கிறவன் கைய உடைச்சிட்டான். நான் 10,000 தரேன்னு சொன்னேன். 10 நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னேன். கேட்கலையே. தப்பு பண்ணவன் தான் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு பதிலா ஊர் மக்கள் துணியெல்லாம் இவன் தான் துவைச்சாகணும் அப்படின்னு சொன்னவர் தானே மல்லிகார்ஜுன ஐயா. இன்னைக்கு எஜமானே தப்பு பண்ணிட்டு நிக்கிறாரு. இப்ப என்னையா தீர்ப்பு? என்னையா தண்டனை? சாவித்திரி அம்மாவுடைய பையன் கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப உன் பையன் கல்யாணத்தை நிறுத்துறியா? மல்லிகார்ஜுன பேசுனா ஊரே கை கட்டி நின்னு கேட்கும். இன்னைக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. மல்லிகார்ஜுன ஐயா மாத்திரம் மௌனமா நிக்கிறாரு. பேசுங்க ஐயா. என்ன தப்பு பண்ணிட்டோமேன்னு இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறீங்களா, இல்ல தப்பான தீர்ப்பை எப்படி கொடுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? துளசியோட வாசம் மாறினாலும் மாறலாம், ஆனா இந்த மல்லிகார்ஜுன கொடுத்த வாக்கு மாறாது. அம்மா, நீங்க உங்க மகனை இழந்துட்டீங்க. என் மகன் உயிரோடு இருக்கும் போதே நான் அவனை இழக்கிறேன். உங்க மகன் உயிரோடு இருந்தா என்னவெல்லாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையும் அதே ஸ்தானத்துல இருந்து என் மகன் பண்ணுவான். இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து இவன் என் மகன் இல்ல, உங்க மகன். ஐயோ,
என்னங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒரு தாய்க்கு நியாயம் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு தாய்க்கு அநியாயம் பண்றீங்களே. பணத்தை கொடுத்தீங்க, ஆஸ்திய கொடுத்தீங்க, இப்ப ஆசையா வளர்த்த மகனையும் தூக்கி கொடுக்கறீங்களேங்க. இங்க பாருங்க, நம்மளோட ஆஸ்தி, பணம், அந்தஸ்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருங்க. என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. கிளம்பு. ஐயோ ஐயோ சூர்யா, வேண்டாப்பா. இந்த அம்மாவை விட்டுட்டு நீ போகாத. சொன்னா கேளு, பையனை விட்டு போகாத. அம்மா, இன்னை வரைக்கும் என் வாழ்க்கையில அப்பாவோட வார்த்தையை தட்டினதே இல்லை. எனக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு ஊருக்கே தலைவனா இருக்கிறவன் மத்தவங்களுக்கு உதாரணமா வாழணும். இந்த ஊர்ல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, அது என் பொறுப்பு. இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க மல்லிகார்ஜுன ஐயா. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் மகளாவது அவளோட வருங்கால கணவரை தான் இழந்துட்டு நிக்கிறா. ஆனா நீங்க உங்க பிள்ளையே இழந்துட்டு நிக்கிறீங்க. அதை ஒப்பிடும்போது எங்களதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அம்மாடி பிரியா, வாமா போலாம். நான் வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் வேற எங்கப்பா கூப்பிடுறீங்க? என்னம்மா நீ என்ன பேச்சு பேசுற? எதுவுமே தெரியாம இருந்த எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி சொல்லி சொல்லி புரிய வச்ச என் மனசுல இந்த வீட ஒரு கோயிலாவே மாத்திட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆனாலே அது இன்னொரு வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நானும் அவரும் மணமேடையில மாப்பிள்ளை பொண்ணா உட்காரவும் செஞ்சிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் என்னோட புருஷன், இதான் என்னோட வீடு. அவர் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு கிடைப்பாருன்னு நம்பிக்கை இருக்குப்பா. அது வரைக்கும் நான் மாமா அத்தை கூடயே அவங்க மருமகளாவே இருந்துடுறேன்ப்பா. என்ன உங்க வீட்டு மருமகளை ஏத்துப்பீங்களா மாமா? என்ன மணி, என்ன வேலை செஞ்சிருக்க தெரியுமா? இவனை எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்த? அண்ணனுக்கு நம்மளோட மகனை நம்ம வீட்டுக்கு மகனா கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அண்ணன் இந்த ஸ்தானத்துல இவன் இருக்கிறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு? இவனை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு எரியுதுமா. ஏய், இவனை மகனா கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? இந்த வீட்டுக்கு கூலி இல்லாத ஒரு வேலைக்காரனா தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறு எரியுது. நான் எப்படி என் புள்ளைய எழுந்துட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கணும், அதே மாதிரி அந்த மல்லிகார்ஜுன ஐயா அவரோட மகனை பிரிஞ்சு அந்த துக்கத்தை அவர் அனுபவிக்கணும். அதுக்காக தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய், உன் நிழல் கூட என் வீட்டு வாசல் மேல படக்கூடாது. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் அந்த மாட்டு கொட்டாய் தான். போ. மாமா மாமா, இந்த சக்கரை தழுதுல போட்டு தரீங்களா மாமா? வெளியில வந்துருச்சு. ஏன் சித்தி? அத்தை என்ன சாப்பிடலையாமா? இல்ல மாமா, நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டேன், எதுவுமே வேணான்றாங்க. பார்வதி, ஏன் எதுவும் சாப்பிடல? காட்டுக்கு போன ஸ்ரீராமன் 14 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் திரும்ப வந்துருவான்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா என் பையன், நான் எதுக்காகங்க சாப்பிடணும்?
என் பிள்ளைய நான் இளவரசன் மாதிரி வளர்த்தேன். ஆனா இப்ப அவங்க என்ன கஷ்டப்படுறானோ, எப்படி இருக்கானோ. ஐயோ அண்ணே, நீங்க ஏன் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஊருக்கே வேலை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட கையினா அந்த கையால இந்த வேலையை செய்யலாமாண்ணா? கொடுங்க, இந்த வேலையை செய்யதான் நான் இருக்கேன். நீங்க போங்க, போய் உட்காருங்க. போங்க, போய் உட்காருங்க. வேணாண்டா, இது என் தலையெழுத்து. அண்ணே, நீங்க என்னன்னா உங்க அப்பா கொடுத்த வாக்குறுதியை மதிச்சு இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அம்மா, அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? எங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்ட அம்மா நீங்க பிரிஞ்சுங்க வந்ததுனால ஒரு வாய் கூட சாப்பிடாம பட்னியா இருக்காங்கண்ணே. ஐயா, 10 மணிக்கு ஃபேக்டரியில போர்டு மீட்டிங் இருக்கு. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். கணக்கு பிள்ளை, நான் எப்போ அந்த அம்மாக்கு வார்த்தை கொடுத்துட்டனோ அப்பத்துலேருந்தே இவன் அவங்க மகன். இவன் இங்கே வந்தா நல்லா இருக்காது, இனிமே வர வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் உங்க மகனா வரல, சாவித்திரி அம்மா மகனா வந்திருக்கேன். கோவில் பாதுகாப்பு பொறுப்பு இனி என்னது? அதான் உங்ககிட்ட சாவி கேட்கலான்னு வந்தேன். நீங்க வண்டியை ரெடி பண்ண சொல்லுங்க. அம்மா. சூர்யா, நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கம்மா. நீங்க வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? நீ எப்படி இருக்க, என்ன செய்யறன்னு அதே கவலைதான்ப்பா எனக்கு. அத்தை உங்க கையால தான் சாப்பிடுவாங்க. இந்தாங்க. என்னம்மா? எங்கேயோ போகணும்னு கிளம்பிருக்கீங்க, ஷர்ட் போடாமையே கிளம்பிட்டீங்க. நான் ஷர்ட் கொண்டு வரட்டுமா மாமா? எடுத்துட்டு வாமா. ஓகே மாமா, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, மறுபடியும் நீங்க நெத்தில ஒண்ணுமே வைக்காம போறீங்க. இருங்க மாமா, நான் போய் விபூதி எடுத்துட்டு வரேன். சரி மாமா. என்ன? அது நீங்க வெளியே கிளம்பும் போது ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பீங்கல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். சரி, எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க. முடிஞ்சிடுச்சாம்மா? உன் அத்தை சாப்பிட்டாளா? இது வெறும் கோவில் சாவி இல்லை, ஒரு குடும்பத்தோட கௌரவம். இதை நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. குடும்ப கௌரவத்தை எப்படி காப்பாற்றணும்னு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. வரங்கய்யா, வணக்கம்.